ஹே வாட்ஸ்அப் கைஸ் தண்டர்போல்ட்ஸ் ட்ரெய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. ஸோ உண்மையில அது கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரோட வைஃப் கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு குரூப் ஆஃப் மிஸ்கிட்ஸ் ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேனுக்கு ஈக்குவலாக ஒரு பஃபரோ கேரக்டரோட எதிர்க்க போறாங்க. என்ன ஆக போதோ அவங்க நிலைமை, உடம்புக்கு ஒவ்வொரு எலும்பும் நரம்பும் உடையும் போது நினைக்கிறேன். அந்த தான் ட்ரெய்லர் காமிக்கப்பட்டிருக்கு. பயங்கரமா கிரவுண்ட் லெவலில் காமிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா ஆசமா அது ட்ரெய்லர். நிச்சயமா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த ட்ரெய்லர் என்ன காமிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. அண்ட் இந்த திரைவப்புலாம் வேல் சொல்லுவாங்க, ஹவுஸ் வரமாட்டாங்க, அவங்க அவ்வளோதான், அவங்கள முடிச்சுட்டாங்க போங்க அப்படின்னு. ஹவுஸ் வரமாட்டாங்க அப்படின்னு மிஷன் பண்றாங்க. அன்னைக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அவைஸ் வரமாட்டாங்க, நம்மளுக்கு தண்டர்போல்ட்ஸ், அதாவது இந்த டீம் தேவைப்படுது அப்படின்னு வேல் கவர்மெண்ட் கிட்ட பேசுறாங்க. அதுவும் பக்கி வச்சுக்கிட்டு. பக்கி லைக் அப்ப நான் யாருடா, பிகாஸ் இஸ் ஆல்சோ அவெஞ்சர். பட் அவர் அக்கசவே பண்ணல. பட் இப்போ பக்கி பின்னு அவர் ட்ரெஸ்ல ஒரு பின் குத்தப்பட்டிருக்கும். ஸோ பாசிபிளி பக்கியுமே ஒரு பொசிஷனா இருக்கலாம். ஸோ பக்கியுமே ஒரு மிகப்பெரிய இந்த கவர்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய கையா இருக்கிற நினைக்கிறேன். பிகாஸ் அவருமே இந்த காமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் ஏன் பிரேமி வேர்ல்ட்ல வரலன்னா அதான் காரணமா பக்கி ஒரு மிகப்பெரிய பொசிஷனா காமிக்க போறாங்களா. அண்ட் அவர் வாழ்க்கையில ஒர்க் காமிக்கப்பட்டிருக்கு. கேட்கிறாரு அண்ட் வேலையை ஒர்க் பண்ணி அண்ட் அவர் தான் தண்டர்போல்ட்ஸ் டீமுமே ரெக்கார்ட் பண்றாரு. நீங்க போன்ட்டே பார்த்துருப்பீங்க. நம்ம பக்கி இந்த காரை பிடிச்சி கம்சா பண்ணியிருப்பாரு. தலைவர் டெர்மினல் சைடில் கன்னை வச்சு இந்த காரை அப்படி டூ வீலர் பார்க்க வச்சிருப்பாரு. ஸோ இவர் தான் இந்த தண்டர்போல்ட்ஸ்ல ரெக்ரூட் பண்றாரு. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் ரெட் நம்ம எலினா அண்ட் கோஸ்ட்டு, நம்ம ஜான் வாக்கர் எல்லாருமே அவர் தான் ரெக்ரூட் பண்றாரு. பட் நீங்க இந்த டாஸ்க் மாஸ்டர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க பிளாக் விடோ படத்துலயே அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த தேர்தலே நம்ம என்ன இது ஒரு ரிசர்வ் பார்க்குற மாதிரியும் அவங்க உள்ள போய் ஒரு கேரக்டரை ஹெல்ப் பண்றதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி இந்த கேரக்டர் நம்ம டாஸ்க் மாஸ்டரா இருக்கலாம். ஸோ இவங்க தான் பாசிபிளி இந்த டீம்ல அதுக்கப்புறம் ஆட் ஆகலாம். ஏன்னா இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேலையோட அந்த கண்ட்ரோல் கீழே ரிசர்வ் அவுட் பிரேக் பண்ணி நம்ம டாஸ்க் மாஸ்டரை காப்பாது காமிக்கப்படலாம். ஸோ அப்படியே தெளிவு காமிக்கப்பட்டிருக்கு. பட் இவங்க டாஸ்க் மாஸ்டரா இல்லை வேலை கட்ட தரல. பட் மைக் இஸ் பாசிபிளி டாஸ்க் மாஸ்டர். ஸோ பாசிபிள் இந்த டீமுக்கு நம்ம பக்கி ஒரு லீடராக இருக்கலாம். ஏன்னா அவதான் அதிகமான இது இருக்க. பட் ஆனால் இது கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறது தெரியல. ஏன்னா எக்கச்சக்கமான அந்த ஆர்மி சோல்ஜர்ஸை அவங்க தூக்கி விட்டு முதிக்கிறாங்க, ஷெவத்திலே குத்துறாங்க, தரையை வச்சு அப்படியே தேய்க்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தெரில. ஆனால் இந்த பிளாட் லீக் படி இவங்க வேலுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுவாங்களாம் ஒரு கருத்துக்கு மேலே. ஸோ வேல் தான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய விழா இருக்க போகிறாங்க. அவங்க ஓஎக்ஸின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் நடத்தி அந்த மொத்த விழா இருக்க போறாங்க. இவங்களுக்கு அப்புறம் தான் நம்ம பாப் த வைல்ட் விழா இருக்க போறாரு. பட் நம்ம வேல் ஒரு மிகப்பெரிய விழா இருக்க போறாங்களா. நம்ம தண்டர்போல்ட்ஸ் வேலையை சமாளிச்சு அண்ட் கவர்மெண்ட்டையும் சமாளிச்சு அண்ட் நம்ம வைல்டையும் சமாளிக்கணும் இருக்க போது நினைக்கிறேன். ஸோ பாசிபிளி அப்படிதான் இருக்கணும். அண்ட் இவங்க டீமுக்குள்ள கன்ஃபார்ம் ஃபைட் ஏன்னா எங்க ஆஃபீஸ்லாம் ஒழுங்கு கிடையாது. எல்லாமே சொல்லிட்டு பசங்க மிஷப் போயிட்டு ஆகணும். நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம டாஸ்க் ஃபர்ஸ்ட் நம்ம ஜான் வாக் அட்டாக் பண்றாங்க. அண்ட் நம்ம எல்லா கூட யாரையோ கை பிடிச்சிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி கோஸ்டா இருக்குல்ல, யாரும் தெரியல. பட் இவங்களுக்குள்ளேயே ஒரு குட்டி ஃபைட்டு போகலாம். ஏன்னா இவங்களாம் ஒரு சொல்றது ஆன்டி ஹீரோஸ். நிச்சயம் இவங்க மனசுக்குள்ள ஒரு குட்டி குட்டி அந்த மனசாவும் இருக்கலாம். ஸோ அதனால அவங்களே ஃபைட் பண்ணிக்கலாம். பட் நீங்க பார்த்துருக்கீங்க தெரியல, ஜான் வாக்கோட ஷீல்டு புல்லட்டே அப்சர்வ் பண்ணுவாங்க. இந்த வெளியில புல்லட்டை தான் சுடுவாங்க, அதையும் அப்சர்வ் பண்றாரு. அண்ட் நம்ம டாஸ்க் மாஸ்டர் ஆரோ பாம்புமே பிளாஸ்ட் ஆரோவே அதை அப்படியே அப்சர்வ் பண்றாரு. ஸோ பாசிபிளி ஜான் வாக்கர் ஷீல்டு அடமாண்டியமா இருக்கலாம். ஏன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு முடிஞ்சு தான் இந்த படம் வரப்போகுது. அண்ட் டைமிங் படியுமே அப்படிதான் அமைய போகுது. ஸோ பாசிபிளி அந்த படத்துலயே அடமாண்டியம் ஃபுல் ஃபிஸ்டாக உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சோம். ஸோ பாசிபிளி அது மூலியமா நம்ம கவர்மெண்ட் நம்ம ஜான் வாக்கருக்கு ஒரு ஷீல்டு அவங்க செஞ்சு கொடுத்துருக்கலாம். அதை பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ பாசிபிளி இது அடமாண்டியம் ஷீல்டாக இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் தான் மெயின்ல காமிக்கிறாங்க நியூயார்க் ஃபுல்லாக கரும் புகையால சோளம் ஆகுது. ஸோ நம்ம வாய்டு வெளியே வந்திருக்காரு. அண்ட் அந்த வாய்டு அந்த கரும் பவர், இந்த பிளாக் பவர் வாட்டர் முதற்கொண்டு தண்ணி முதற்கொண்டு அஃபெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ காமிக்ல நம்ம சென்ட்ரி, அதாவது நம்ம ராபர்ட் என்ன பண்ணுவார்னா, அவர் சூப்பர் சோல்ஜர் சீரத்தை மியூட்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, கோல்டன் சீரம்னு. அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவர் சென்ட்ரியா மாறி இருப்பாரு. ஸோ இந்த டெலியை பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாம் கையில் ஏதோ ஒரு சீரம் பாட்டில் வச்சு காமிக்கப்பட்டிருக்கோம். அதை பார்க்க பெருசாக இருக்கும். பாசிபிளி இந்த சீரம் நம்ம சென்ட்ரிக்கு போக தரலான்னு நினைக்கிறேன்.
பட் காமிக்ல அவருக்கு எக்கச்சக்கமான பெர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும். அதாவது தலைவன் நம்ம மார்க் மாரி தான், மூட் மாரி தான். அவருக்கு 3 பேர் இருப்பாய்ங்க. பாப் வந்து அம்மி, நம்ம சென்ட்ரி வந்து ரோமியோ மாரி நார்மலா இருப்பாரு. ஒரு ஆன்டி ஹீரோ மாரி. பட் நம்ம வாய்டு இருக்கான் பாருங்க, தம்பி அவன் மலையாளுப்பா. மோசமான ஒரு கேரக்டர். நிச்சயமா ஒரு ஈவில் கேரக்டர். பட் காமிக்ல இன்னும் ஈவிலா காமிக்கப்பட்டிருக்கும். பட் இந்த இதுல வந்து சூப்பரா பிளாக்னஸ் நமக்கு காமிக்கப்பட்டிருக்கு. உடம்பு ஃபுல்லாவே பிளாக் கலர் அப்படியே போத்துன மாரி இருக்கு. அண்ட் அவரு எல்லா மக்களையுமே அப்படியே ஷேடோல அப்படியே மாத்துறாரு. அதெல்லாம் பயங்கரமா காமிக்கப்பட்டிருக்கு. பட் அவரோட சூட்டு மட்டும் தான் ஒரு மாரி இருக்கு. நல்லா இருக்கு. பட் சூட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கேள பிளஸர்லாம் போட்டிருக்காரு. ஸோ பாசிபிலி மாத்தலாம். பட் சூட்டு எனக்கு ஓரளவுக்கு ஓகே இல்ல. ஸோ பாசிபிலி இன்னும் மாறலாம். இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த எத்தனை மாசம் இருக்கு. ஸோ மாத்தல. அண்ட் அவர் நம்ம பக்கியோட அந்த வைப்ரேனியம் ஆர்மி அப்படி பிடிச்சு தூக்கி போடுறாரு. நம்ம பக்கியவே கீழே படுக்க போட்டிருக்காரு. ஸோ பக்கியே படுக்க போட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க. அண்ட் நம்ம ரிகரியனை தலைவன் அந்த பக்கம் போடாது ஓடித்தரில் அடிச்சு பறக்க விட்டாரு. அந்த அளவுக்கு பர்ஃபுல்லா இருக்கா நம்ம சென்ஸ். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தலைவன் என்ன பண்ண போறானோ. ஏன்னா இவங்க எல்லாரையும் பவரே கிடையாது. இவங்களுக்கு பார்க்க தெரியாது. இந்த இந்த குரூப் பவர் ஒரே நம்ம கோஸ்ட் மட்டும்தான். அவங்களாம் மட்டும் ஃபேஸிங் பண்ண முடியும். அதை சின்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க. ப்ரீவியஸே நல்லா இருக்கு. படம் அப்படின்னா உண்மையிலே ஆசமா இருக்கும். அண்ட் அவங்க எல்லாருமே போதும்பா அளவு சாமி அப்படின்னு வெளியே வருவாங்க. பார்த்துருப்பீங்க. அந்த கையில பார்த்துருப்பீங்க. ஜாமியோட கை ஷீல்டு வந்து அப்படியே வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அடமாட்டிச்சுண்டே உடைக்கிறாரா தலைவன் என்ன ஆக போதும் அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்குங்க. அண்ட் பார்த்துருப்பீங்க நம்ம டாஸ்க் மாஸ்டர் இவங்க எல்லாருமே சொல்லுவாங்கல்ல வியா தண்டர்புல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டாஸ்க் மாஸ்டர் நீங்க பார்த்துருக்க மாட்டேன் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஃபைல் போயிட்டு அந்த மிகப்பட்ட உறவு கூட அவங்க இருக்கவே காமிக்கப்படல. ஸோ பாசிபிளி நம்ம டாஸ்க் மாஸ்டரை நம்ம சென்ட்ரி கதம் பண்ணியிருக்கலாம். பட் பாசிபிள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனக்கு தெரியல. ஏன்னா இது நிச்சயமா ஒரு டெத் இருக்க போது அப்படின்னு பண்ணியிருக்காங்க பிளாட் லீக்ல. அது வந்து இதுதான் இருக்கலாம். நம்ம டாஸ்க் மாஸ்டரா இருக்கலாம். பட் யாரை பண்ண போறோம் நம்ம ஒன்று பார்ப்போம். அண்ட் ஃபைனலி அப்பாடா இப்போ தாண்டா எவன்டா அந்த ஆதிஸ்வரம் வாழ்ந்தான்னு ஒரு முடிவு வந்துருச்சு. அதை வாழ நம்ம வேல்தான் இது காமிக்கப்பட்டிருக்கும். காமிக்கப்பட்டிருக்கும். இன்னமும் சில கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் போயிட்டு இருக்க அந்த ஃபுல் டவர்லயே பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு மேலுமே நீங்க தண்டபுல் ஸ்ட்ரீமிங் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த மொத்த ஆதிஸ்வரம் வாழ்ந்த நம்ம வேல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபைனலி எத்தனை மூவிக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாபை வந்து கவர்மெண்ட் ஒரு சீக்கிரட்டா டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம். இதை பார்த்துருப்பீங்க. பாபு வெளியே போனா அந்த மொத்த யாருமே செல்ஃப் டிசெக்ட் ஆகிற மாதிரி மொத்த யாருமே தீ பந்த வச்சு எரிக்கவே காமிச்சிருக்காங்க. அண்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தப்பிப்போ பார்த்துருப்பீங்க. நம்ம தண்டை முழுசாக காப்பாற்றுறாங்க பாபை. அவர் வெளியே பார்த்துருப்பீங்க. நம்ம பாபு வெளியே வந்திருப்பாரு அந்த ஷார்ட்ல. ஸோ பாசிபிளி நம்ம தண்டை முழுசாக பாபை வெளியே விட்ட கேரக்டர்ஸாக இருக்கலாம். அண்ட் மொத்த ஃபைட்டுமே நியூயார்க்கோட சென்டர்ல அது வந்து அவனிஸ்ட் அவர் கிட்ட நடக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஃபுல்லாகவே அப்படியே காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ மிகப்பெரிய இந்த பில்டிங் விழுகிற மாதிரி குடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய டார்க் பேக்ரவுண்ட்ல நம்ம எளிதா அண்ட் தண்டர் போஸ்டிங் ஃபுல்லாகவே உள்ள போறாங்க. ஸோ பாசிபிளி இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்கலாம். அண்ட் இதை ஃபிலாவே இருக்கவே நிறைய வெப்புகள் இருக்கு. சேஃப்லி ஒரு வாடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஸோ லெட்ஸ் சீ என்ன ஆக போகுதுன்னு. உண்மையில இந்த டெய்லர் ப்ராமிசிங்காக ஆசமாக இருக்குங்க. யோசிச்சு பாருங்க ஒரு நான் பவர் ஸ்ட்ராட்டஸஸ் எந்த அளவுக்கு நம்ம சென்ட்ரி சமாளிக்க போறாங்க. சென்ட்ரி கூட போகாத அவங்க வார்டை சமாளிக்க போறாங்க தெரில. பட் உண்மையிலே இந்த ப்ரிமிஸ் ஆசமாக இருக்கு. நிச்சயமா படம் அப்படின்னா உண்மையிலே வேற மாதிரி இருக்கும். நீங்க யாருன்னு இதை பற்றி வெயிட் பண்ணிட்டு மறக்கிறதுக்கு பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஆசை வீடியோ பார்க்குறேன். அண்ட் பாய்.